அகத்தியருக்கு ஒரு மிகச்சிறந்த சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலே 3 அஸ்திரங்கள் முக்கியமான அஸ்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா பிரம்மாஸ்திரம், பாசுபாதாஸ்திரம், நாராயணாஸ்திரம். இது 3 அஸ்திரங்கள். இந்த 3 அஸ்திரங்கள் பயன்படுத்த தெரிஞ்சவங்க 2 பேர். அந்த 3 அஸ்திரங்களும் ஒருத்தர்கிட்ட இருந்தது அப்படின்னா அது 2 பேர் தான். ஒருத்தர் இந்திரஜித்து, இன்னொருத்தர் அஸ்வத்தாமன். ராமாயணத்தில் இந்திரஜித் கிட்ட மட்டும்தான் இந்த 3 அஸ்திரங்கள் இருந்தது. அதே மாதிரி மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் கிட்ட தான் இந்த 3 அஸ்திரங்களும் இருந்தது. இதில் உயர்வான நிலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய அப்கிரேடேஷன் சொல்லுவாங்க, இல்லை அப்டேட் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பிரம்ம பானம். அதுக்கும் மேலே என்னன்னா பிரம்மசிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மசிராவை உலகத்திலேயே யார்கிட்டையும் இல்லை, அதை உலகத்திலேயே பயன்படுத்த யாருக்கும் தெரியாது. அதை பயன்படுத்த தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா அகத்தியர் மட்டுமே அந்த பிரம்மசிரான்றதை பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னா 2 நாடுகளுக்கிடையே போர் நடக்குது. சரி, அப்படி இல்லைன்னா 2 படைகளுக்கிடையே போர் நடக்குதுன்னா எந்த ஆயுதமும் பயன்படுத்த முடியாத நிலையில், எந்த ஆயுதமும் செயலிழந்த நிலையில் இருக்கும் போது ஒரு எதிரி படையின் மேலே பயன்படுத்தணும் அப்படின்னா பிரம்மசிரான்றது கடைசியில் படைகள் மீது தான் பயன்படுத்தணும். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரம்மசிராவுடைய வச்சிருந்தவரும் அகத்தியர் தான், அதை பயன்படுத்துகிறவரும் அகத்தியர் தான். இந்த விஷயத்தை என்ன சொல்கிறார் அகத்தியர், ராமர் நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி இவர் அகத்தியர் ராமருக்கு அந்த பிரம்மசிராவை உபதேசம் பண்ணுறார். அவருக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ண சொல்கிறார். சிவலிங்க வழிபாடு செய்ய சொல்கிறார். அதை தவிர்த்து என்ன பண்ணுறார் அப்படின்னா சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரம் இருக்குது, பஞ்சபஸ்திர சாஸ்திரம் இருக்குது, சரசாஸ்திரம் அப்படின்னு 3 சாஸ்திரங்கள் இருக்குது. அதில் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னா அதில் ஒரு 4 நேரம் குறிச்சிட்டோம் அப்படின்னா அதை எதிரிகள் யார் வந்தாலும் அழிச்சிடலாம், யாரும் எல்லாரையும் வெற்றி பெற வச்சிடலாம், காலமே விலகி நிற்கும், நம் சொல்படி கேட்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அகத்தியர் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் ஒரு நாள் குறிக்கிறார். இந்த டைமில் நீ போய் ராவணன் கூட போர் தொடு, உனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த பிரம்மசிரா படையின் மேல் பயன்படுத்தணும்னு சொல்லி தான் அகத்தியர் கொடுக்குறார். ராமர் என்ன பண்ணுறாரு, போருக்கு போகிறாரு. போரில் நிறையா விஷயங்கள் பார்த்தோன்னா ராவணனை வீழ்த்தவே முடியல. ஸோ படை மேலே அவர் எரியல, ராவணன் என்ற தனிப்பட்ட மனிதன் மேலே அவர் பிரம்மசிரான்றதை பயன்படுத்துகிறாரு. அப்போ தான் ராவணன் ஆயுதத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். ஒரு படையின் மேல் பயன்படுத்த வேண்டிய ஒரு பிரம்மசிரான்ற ஒரு ஆயுதத்தை அவர் ராவணன் மேலே தனிப்பட்ட ஒரு ஆள் மேலே பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா ராவணன் எத்தகைய வலிமை வாய்ந்தவன், எத்தகைய சிறப்பு வாய்ந்தவன், எத்தகைய வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.